அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த வீடியோ பொறுத்தவரையும் பொது தமிழ் பகுதியில் ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையம் நடத்தி முடித்துள்ள பல்வேறு தேர்வுகளிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கான விடை குறிப்புகளை முழு விளக்கத்தோடு பார்க்க இருக்கிறோங்க. குறிப்பாக இந்த ஆண்டில் இப்போ ரீசெண்டாக நடந்த எலிஜிபிலிட்டி தேர்வுக்கான பொது தமிழ் தேர்வுக்கான கேள்விகளுக்கான பதிலை பார்க்கலாம். நம்முடைய இலக்கு 2025 குரூப் 4 தேர்வில் பொது தமிழ் பகுதியில் 100 கேள்விகளுக்கு மிக சரியாக பதிலளிக்க வேண்டும். பொது தமிழில் நம்ம எந்த அளவுக்கு மிக சரியாக அதிகபட்ச ஸ்கோர் பண்ணும்போது நம்ம வெற்றி இலக்கை எளிமையாக அடைந்து விடலாம். அதை கருத்தில் கொண்டு தான் 3வது வீடியோவாக பார்த்திங்கன்னா எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ஜென்ரல் தமிழுக்கான விடை குறிப்புகளை பார்க்குறோங்க. ஏற்கனவே நம்ம பொது தமிழ் பகுதியில் 2 ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரை நம்ம டிஸ்கஷனாக பார்த்துருப்போங்க. அதை பார்க்காதவங்க அதற்கான பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் தரப்பட்டுள்ளது. ஒலிம்பியா ஐஎஸ் அகாடமி சார்பாக குரூப் 4க்கான டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. ஆன்லைனில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மிக குறைந்த கட்டணத்தில் இந்த டெஸ்ட்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதை சரியாக பயன்படுத்திக்காங்க. முழுக்க நம்முடைய மாதிரி தேர்வை பொறுத்தவரையும் எல்லாமே அதுவும் குறிப்பாக இப்போ ரீசண்டாக டிஎன்பிஎஸ்சி பேட்டர்னில் பொது தமிழ் பகுதியாக இருந்தாலும் சரி, பொது அறிவியல் பகுதியாக இருந்தாலும் சரி, அந்த 2 பேட்டர்னில் எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க அதை அனலைஸ் பண்ணி தான் ஒவ்வொரு தேர்வும் நடத்தப்பட்டு வருகிறது. நிச்சயமாக இது பயனுள்ளதாக இருக்கும். இந்த தேர்வை பயன்படுத்திக்காங்க. வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். சரியான தொடரை தேர்ந்தெடு. திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர். கேள்வி 2, சரியான தொடரை தேர்ந்தெடுத்தல். சரியான தொடரை தேர்ந்தெடுத்தலை பொறுத்தவரையும் சில நேரங்களில் செய்யுள் பாடல் வரிகளையும் கேட்குறாங்க, உரைநடை வரிகளையும் கேட்குறாங்க. அப்போ நம்ம 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய புத்தகத்தில் குறிப்பாக தமிழ் பழைய புத்தகம் புதிய புத்தகத்தை வரி வரியாக தெளிவாக படிச்சிருக்கணும். உலகம் உள்ள வரையிலும் தமிழ் மொழி வாழட்டும். கேள்வி 3, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்க. குசேலபுரி சமஸ்தானத்துக்கு உழவுதான் பிரதான தொழில். குறிப்பாக இந்த எலிஜிபிலிட்டி பேப்பரை பொறுத்தவரையும் அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 2A மெயின்ஸ்க்கு பார்த்திங்கன்னா கிராமர் பகுதி அதிகமாக கேட்கப்பட்டுள்ளது. அதற்கு இந்த எலிஜிபிலிட்டி பேப்பர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சில கொஸ்டின்ஸ் அப்படியே ரிப்பீட்டட் ஆகலாம். பல கேள்விகள் நமக்கு ரொம்ப ஷார்ட் பீரியடில் விரைவாக படித்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பார்த்துக்கோங்க. கேள்வி 4, சரியான கூட்டு பெயரை தெரிவு செய்க. ஆடு. ஆடுனுடைய கூட்டு பெயர் ஆட்டு மந்தை. 5, சரியான கூட்டு பெயரை தெரிவு செய். மாடு மாட்டு மந்தை. 6வது கேள்வி, நிரல் நிறை அணி. இதில் நிறை என்பதன் பொருள் நிறைனா நிறுத்துதல். கேள்வி 7, எங்க நிற்கிற. இந்த பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக்கும் பொழுது எவ்வாறு அமையும். எங்க நிற்கிறன்றது எழுதும்போது எவ்வாறு அமையும். எங்கே நிற்கிறாய். கேள்வி 8, அறிஞருக்கு நூல் அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக இருப்பது வேற்றுமை உருவுகள். அது என்பது வேற்றுமை உருவில் வரக்கூடியது. 9, கலைச்சொற்களை அறிதல். சரியான இணையை தேர்ந்தெடு. 1 மட்டும் தான் சரியாக தந்திருக்காங்க. ரீஜினல் லிட்ரேச்சர். ரீஜினல் லிட்ரேச்சர்னால் ரீஜினல்னா வட்டார இலக்கியம். கிளாசிக்கல்னால் பார்த்திங்கன்னா செவ்விலக்கியம்னு வரும். எபிக்னா பண்டைய இலக்கியம் வரும். எபிக்னா காப்பி இலக்கியம்னு வரும். கிளாசிக்கல்னா செவ்விலக்கியம்னு வரும். எபிக்னா காப்பி இலக்கியம். ஆன்சியட்னா பண்டைய இலக்கியம். கிளாசிக்கல் லிட்ரேச்சர்னா காப்பி இலக்கியம்னு வந்துடும். கிளாசிக்கல் லிட்ரேச்சர்னா செவ்விலக்கியம். எபிக்னா காப்பி இலக்கியம். ஆன்சியன்ட் லிட்ரேச்சர்னா பண்டைய இலக்கியம்னு வந்திருக்கு. இது 3மே மாறி இருக்குது. சரியானது ஆப்ஷன் டெல்லி. ரீஜினல் லிட்ரேச்சர் வட்டார இலக்கியம். கேள்வி 10, கலைச்சொற்கள் அறிதல். சரியான இணையை தேர்வு செய்க. இதில் சரியானது இரிகேஷன்னா பயிர் தொழில் வேளாண்மை செய்கிறத பற்றி பாசனம்னு சொல்லலாம். இங்கே இருக்குது. அதே மாதிரி கன்சுலேட்னா துணை தூதரகம். இங்கே சரியான இணை எதுனா கன்சுலேட் துணை தூதரகம் தான் சரியாக இருக்குது. டெரிட்டரினா நிலப்பகுதியை குறிக்கக்கூடியது. கில்டுனா வணிக குழு. கேள்வி 11, கூற்று காரணம் சரியா தவறா. 4 கூற்றில் எது சரின்னு பார்க்கலாம். மொழி காலத்திற்கு ஏற்ப மாறுகிறது. சரி.
எழுத்து மொழி காலம் கடந்தும் நிலைத்து நிற்கும். சரி. எழுத்து மொழியில் உடல் மொழிக்கு வாய்ப்பு அதிகமா? எழுத்து மொழியில் பொறுத்தவரை உடல் மொழிக்கு வாய்ப்பு கிடையாது. தவறு. பேச்சு மொழி சிறப்பாக அமைய குரல் ஏற்றத்தாழ்வு அவசியம். சரி. அப்போ 1, 2, 4 சரி, 3 தவறு. கேள்வி 12. கூற்று காரணம் சரியா தவறா? 3 கூற்று கேட்டிருக்காங்க. அதில் எது சரி தவறுன்னு பார்க்கலாம். ஒரு பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரெச்சம் என்பர். சரி. பெயரெச்சம் 3 காலத்திலும் வரும். சரி. பெயரெச்சம் 3 வகைப்படுமா? கிடையாது. பெயரெச்சம் 2 வகையில் பிரிக்கக்கூடியதாக இருக்கும். வெளிப்படை பெயரெச்சம் குறிப்பு பெயரெச்சம்னு 2ஆக பிரிக்கலாம். கேள்வி 13. கூற்று காரணம் சரியா தவறா? தமிழுக்கும் அமுதென்ற பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். 6ஆம் வகுப்பில் கேட்டிருப்பாங்க இந்த பாடல் வரி. பாரதிதாசன் தான் இதை பாடியிருப்பார். இவர் புரட்சி கவிஞர் என்று போற்றப்படுகிறார். இவரின் பெயர் சுப்புரத்தினம். பாரதிதாசனுடைய இயற்பெயர் சுப்புரத்தினம். ஸோ கூற்று 1, 2, 3மே சரி. கேள்வி 14. குறில் நெடில் மாற்றம் கொண்டு பொருள் வேறுபாடு. பணம்னா 2 சொல்லி நான் வந்தால் பணம்னா பருமை. அதே பானம் என்பதன் பொருள் பானகத்தை குறிக்கக்கூடியது. பானகம். கேள்வி 15. குறில் நெடில் வேறுபாடு. கண் கான். கண்ணா உறுப்பு, நம்முடைய உறுப்பை குறிக்கக்கூடியது. கான்னா காட்சியை குறிக்கக்கூடியது. கேள்வி 16. இருபொருள் தருக. களைக்கான இருபொருள். களைனா பயிருடன் வளரும் புல் பூண்டுகள், இன்னொன்று அழகு என்றும் பொருள். கேள்வி 17. இருபொருள் தருக. ஆழி என்பது கடலையும் குறிக்கும் மோதிரத்தையும் குறிக்கும். கேள்வி 18. இருபொருள் தருக. படினா படித்தல் வீட்டின் படியை குறிக்கும். கேள்வி 19. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க வலசை போதல். பறவைகள் இடம்பெயர்தல் வலசை போதல் எனப்படும். கேள்வி 20. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. கருப்பு. வெயிலில் அலையாதே உடல் கருப்பாகிவிடும். கேள்வி 21. சரியான இணைப்பு சொல் தருக. உணவு வகைகளும் உணவு சமைக்கும் முறைகளும் மொழியில் நயம்பட சொல்லப்படும் முறைமையை படித்து சுவைத்து அதுபோல ஈர்ப்புடன் எழுது பழகுதல். சரியானது ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 22. சரியான இணைப்பு சொல் எழுதுக. குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது, ஆகையால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும். குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது, ஆகையால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும். கேள்வி 23. சரியான இணைப்பு சொல் தருக. நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும். கேள்வி 24. சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. நிலங்களை டேஸ் வகையாக பிரித்தனர். நிலங்களை எத்தனை வகையாக பிரித்தனர்? கேள்வி 25. சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. கொங்கு நாட்டில் பாயும் ஆறுகள் யாவை? கொங்கு நாட்டில் பாயும் ஆறுகள் யாவை? கேள்வி 26. சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. செப்பு திருமேனிகளின் பொற்காலம் எது? செப்பு திருமேனிகளின் பொற்காலம் எது? கேள்வி 27. பொருத்தமான காலத்தை சுட்டுக. நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம். நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம் என்பது இறந்த காலத்தை குறிக்கும். கேள்வி 28. பொருத்தமான காலம் அமைத்தல். தமிழுக்கு தலை கொடுத்தவன் குமணவள்ளல். தலை கொடுத்தவன் குமணவள்ளல் என்பது இறந்த காலம். கேள்வி 29. பொருத்தமான காலம் அமைத்தல். மழை நன்கு பெய்தது இறந்த காலம். கேள்வி 30. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல். விளக்கு, விண், மணி, விலங்கு, மேகலை எனும் சொற்களை கொண்டு உருவாக்கினால் வரும் சரியான சொல் மணி மேகலை. கேள்வி 31. பேச்சு வழக்கிற்கு ஏற்ற எழுத்து வழக்கு சொற்களை எழுதுக. எதிர்த்தாப்புல ஒரு டீ ஸ்டால் இருந்தது. எதிரில் ஒரு தேநீர் கடை இருக்கிறது. எதிரில் ஒரு தேநீர் கடை இருக்கிறதா சரியான விடை. கேள்வி 32. பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக. தம்பி நீ எங்கே நிற்கின்றாய்? தம்பி நீ எங்கே நிற்கின்றாய் என்பதா எழுத்து வழக்கு. கேள்வி 33.
நிறுத்தற்குறிகளை அறிதல். இந்த நிறுத்தற்குறி டாப்பிக்கை பொறுத்தவரையும் தலைப்பை பொறுத்தவரையும் நமக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதை தொடர்ந்து நிறுத்தற்குறிகள் தலைப்பில் இருக்கக்கூடிய இலக்கண பகுதியை முழுமையாக படிச்சிருக்கணும். தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த நிறுத்தற்குறிகளை சரியாக பண்ண முடியும். அதுக்கு எக்ஸாம்பிள் நிறுத்தற்குறிகளை தெளிவாக பாருங்கள். நிறுத்தற்குறிகள் எது சரின்னு கேட்டிருக்காங்க. செலியன் துணிக்கடைக்கு சென்றான். கேள்வி 34. நிறுத்தற்குறிகளை அறிதல். சரியான நிறுத்தற்குறியிட்ட வாக்கியத்தை தேர்வு செய்க. காவினம் கலனே சுருக்கினம் கலப்பை என்பதா சரியான நிறுத்தற்குறிகள் இடம்பெற்றிருக்குது. இரட்டை மேற்கோள் குறி இடம்பெற்றிருக்கும். கேள்வி 35. நிறுத்தற்குறி அறிக. நிறுத்தற்குறி அறிகளை எது சரியாதுன்னு கேட்டிருக்காங்க. திருவிக்கா மாணவர்களிடம் தமிழ் காவியங்களை படியுங்கள், இன்பம் நுகருங்கள் என்று கூறினார். சரியானுடைய ஆப்ஷன் ஏ. கேள்வி 36. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல். இந்த பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை பொறுத்தவரையும் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பழைய புதிய புத்தகங்கள் இருக்கக்கூடிய பின்பகுதியில் இருக்கக்கூடிய கேள்விகளை தெளிவாக படித்து வச்சுக்காங்க. யதார்த்தம்னா இயல்பு. ஊர் பெயர்களின் மருவை எழுதுக. கோயம்புத்தூர் மருவு கோவை. ஊர் பெயரின் மருவு லாஸ்ட்டு கூட நம்ம பார்த்துருப்போங்க. கும்பகோணத்து மருவு குடந்தை. கேள்வி 39. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல். நீவு என்பதன் தமிழ் சொல் நீ. கேள்வி 40. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் தருக. சரியான இணையை தேர்வு செய்க. இதில் சரியானது டு லுக் அப்னா எட்டி பார்த்து. டு லுக் அப் என்பதன் சரியான தமிழ் சொல் எட்டி பார்த்து. கேள்வி 41. பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. புஸ்தகம் இதுக்கு சரியான தமிழ் சொல் நூல்கள். கேள்வி 42. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறுதல் நேர் விடை. கேள்வி 43. பத்தியிலிருந்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடு. 20ஆம் நூற்றாண்டில் இந்திய வானியல் அறிவியல் துறையில் தமிழர்களின் பங்கு மகத்தானது. அப்துல் கலாம், மயில்சாமி அண்ணாதுரை, வளர்மதி போன்றோர் வரிசையில் மற்றொரு வைரம். தமிழ்நாட்டைச் சேர்ந்த அறிவியலாளர் சிவன் இஸ்ரோவின் 9வது தலைவர். இந்த பதவியை ஏற்றிருக்கும் முதல் தமிழர் என்னும் சிறப்புகளுக்குரியவர். 2015ஆம் ஆண்டில் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தின் இயக்குநராக இருந்து இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவராக பொறுப்பேற்றுள்ளார். இது ரிலேட்டடான கேள்வி. 20ஆம் நூற்றாண்டில் இந்திய வானியல் அறிவியல் துறையில் யாருடைய பங்கு மகத்தானது? தமிழருடைய பங்கு மகத்தானது. கேள்வி 44. தமிழ்நாட்டைச் சேர்ந்த அறிவியலாளர் சிவன். கேள்வி 45. இஸ்ரோவின் 9வது தலைவர் யார்? சிவன். கேள்வி 46. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுருக்கம் இஸ்ரோ. கேள்வி 47. எந்த ஆண்டு விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தின் இயக்குநராக இருந்தார்? சிவன். 2015. கேள்வி 48. பிழை திருத்துக. பிழையற்ற தொடர், அதாவது பிழையற்றதுன்னா சரியான தொடர் எதுனா அவர் அல்லர் என்பதே சரியானது. பிழை திருத்துக. பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. அது அன்று. ஒருமை பன்மை பிழைகளற்ற தொடர் சரியான தொடரை கண்டறிக. வீரர்கள் நாட்டை காத்தனர். தொடக்கத்தில் பன்மை இருந்தால் முடியறதிலும் பன்மையில் தான் முடியணும். வீரர்கள் நாட்டை காத்தனர். சரியானுடைய ஆப்ஷன் சி. கேள்வி 51. அறிஞர் பொருள்லேருந்து கேட்டிருக்காங்க. பொறுத்துக. ஈன்றுனா தந்து. கொம்பு என்பதன் பொருள் கிளை. கழித்திடனா மகிழ்ந்திட. விடுதினா தங்குமிடம். கேள்வி 52. சொல் பொருள் பொறுத்துக. பருதினா கதிரவன், சூரியன், ஞாயிறு. வெற்புனா மலை. துயின்றுனா உறங்கி. பயின்றுனா கற்று. கேள்வி 53. சொல் பொருள் பொறுத்துக. அவள்னா பள்ளம். சுவல்னா பிடரி. சுவல்னா பிடரி. பழனம்னா வயல். புறவுனா காடு. அவள்னா பள்ளம், சுவல்னா பிடரி, பழனம்னா வயல், புறவுனா காடு. கேள்வி 54. பிழை திருத்துதல். ஒரு ஓர். இது 6ஆம் வகுப்பில் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஓர். ஓர் அழகிய நகரம். சரியானது ஆப்ஷன் ஏ. பிழை திருத்துக. கரடி ஒரு அனைத்துண்ணியா? கரடி ஓர் அனைத்துண்ணி. உயிரெழுத்து முன்னே என்ன வந்துடணும்? ஓர் வர வேண்டும். அதே உயிர்மெய் எழுத்தாக இருந்தால் ஒரு வர வேண்டும்.
கேள்வி 56 விடை வகைகள். கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்து கூறுதல் மறைவிடை. கேள்வி 57 விடை வகைகள். உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது இனமொழி விடை. கேள்வி 58 அலுவல் சார்ந்த சொற்கள் கலை சொற்களை பொறுத்து சொல்லியிருக்காங்க. இன்டர்நெட் 6th புக்கிலேருந்து கேட்டிருக்காங்க. இன்டர்நெட்னா இணையம், ஆன்டி கிளாக்வைஸ்னா இடஞ்சுழி, கிளாக்வைஸ்னா வலஞ்சுழி, இமெயில்னா மின்னஞ்சல், சர்ச் என்ஜின்னா தேடுபொறி. சரியான விடை ஆப்ஷன் ஏ. கேள்வி 59 கலைச்சொல்லின் பொருளறிந்து சரியான விடையை தெரிவு செய்க. ஆடிட்டர்னா பட்டய கணக்கர். கேள்வி 60 கலை சொற்களுக்கேற்ற சரியான தமிழ் சொல்லை எழுதுக. அப்டவிட்னா ஆணை உறுதி ஆவணம். அப்டவிட் என்பது ஆணை உறுதி ஆவணம். கேள்வி 61 பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இவ்வுமை தொடர் உணர்த்தும் பொருள் என்னன்னா இரட்டிப்பு மகிழ்ச்சி. கேள்வி 62 திருவிழாவை காண மக்கள் திரண்டு வந்தனர். இத்தொடருக்கு ஏற்ற ஊமை தொடர் என்னன்னா மடை திறந்த வெள்ளம் போல திருவிழாவை காண மக்கள் திரண்டு வந்தனர். கேள்வி 63 கம்பி நீட்டுதல் என்னும் ஊமை கூறும் பொருள் எதுவென கண்டறிக. கம்பி நீட்டுதல்னா சொல்லாமல் போகிறது அல்லது விரைந்து வெளியேறுதல். கேள்வி 64 எவ்வகை வினை. அவன் திருந்தினான். அவன் திருந்தினான் என்பது தன்வினை, அவன் திருத்தினான் என்பது பிறவினை. கேள்வி 65 எவ்வகை வாக்கியம் என கண்டு எழுதுக. சட்டி உடைந்து போயிற்று. போயிற்று, போனது, அது எல்லாமே செயப்பாட்டு வினை வாக்கியம். கேள்வி 66 எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. குமரன் மழையில் நனைந்தான். உடன்பாட்டு வினைத்தொடர். கேள்வி 67 கேள்வி என்னன்னா விடைக்கேற்ற வினா அமைக்கன்னு கேட்டிருக்காங்க. 1957 ஆண்டு முதலே ரஷ்யா உட்பட பல நாடுகள் செயற்கைக்கோள்களை ஏவி இருக்கின்றன. எந்த ஆண்டு முதல் ரஷ்யா உட்பட பல நாடுகள் செயற்கைக்கோள்களை ஏவி இருக்கின்றன? கேள்வி 68 நம் முன்னோர் இயற்கையோடு இயந்து வாழ்வு நடத்தினர். யார் இயற்கையோடு இயந்து வாழ்வு நடத்தினர்? கேள்வி 69 இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். விலை, விலைனா பொருளின் மதிப்பை குறிக்கும். விழைனா உண்டாக்குதல், விளைவித்தல். கேள்வி 70 சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். சரியான சொற்றொடர் வழிபாட்டு கூட்டத்தில் மாணவர்கள் சீருடையுடன் நின்றனர். கேள்வி 71 சரியான அகரவரிசையை தேர்ந்தெடு. சரியான அகரவரிசை உழவு, ஏர், மண், மாடு. கேள்வி 72 சொற்களை ஒழுங்குபடுத்தி தொடரை எழுதுக. தமிழ் நல்ல புகழ் மிகுந்த புலவர்களுக்கு கூர்மையான வேல் போன்ற கருவியாகும். கேள்வி 73 அகர வரிசைப்படி எழுதுக. கோப்பெரு, நற்கிள்ளி, காவற்பெண்டு, புறநானூறு, வீரம், சோழ மன்னன். இதில் ஃபஸ்ட்டு காவற்பெண்டு, அடுத்து கோப்பெரு, நற்கிள்ளி, சோழ மன்னன், புறநானூறு, வீரம் தான் சரியான அகரவரிசை. கேள்வி 74 பின்வரும் இசை கருவிகளின் பெயர்களை அகரவரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. படகம், தவில், கணப்பாறை, பேரியாழ், உருமி, உடுக்கை, தவண்டை, பிடில், நாகசுரம், மகுடி. அப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இ வரிசையில் பார்த்திங்கன்னா உடுக்கை, உருமி எளிமையாக கண்டுபிடிக்கலாம். உடுக்கை, உருமி, கணப்பறை, தவண்டை, தவில், நாகசுரம், படகம், பிடில், பேரியாழ், மகுடி. கேள்வி 75 அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. அகர வரிசைப்படி சரியானது குன்று, செங்கடல், தக்காளி, பஞ்சு, வெந்தயம், குன்று. சரியானது ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 76 விதை என்ற வேர்ச்சொல்லின் எதிர்மறை தொழிற்பெயர். விதை என்ற வேர்ச்சொல்லின் எதிர்மறை தொழிற்பெயர் விதையாமை. கேள்வி 77 வினைமுற்று, வினையச்சம். பாடினால் கண்ணகி இது எவ்வகை தொடர்? பாடினால் கண்ணகி வினைமுற்று தொடர். கேள்வி 78 ஆள் என்னும் வேர்ச்சொல்லின் தொழிற்பெயரை கண்டறிக. வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர்னா ஆளல். கேள்வி 79 வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. செய்தான் என்பதன் வேர்ச்சொல் செய். கேள்வி 80 குமைந்தனை வேர்ச்சொல்லை தருக. குமை. கேள்வி 81 ஒரு பொருள் தரும் பல சொற்கள். வெற்பு, சிலம்பு, பொறுப்பு, குன்று ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்னா மலையை குறிக்கும். வெற்பு, சிலம்பு, பொறுப்பு, குன்று
ஆகிய சொற்கள் எதை குறிக்கும்னா மலையை குறிக்கும். கேள்வி 82. தலை இச்சொல்லுக்கு இணையான வேர்ச்சொல்லை கண்டறிக. தலைனா முதன்மை, சிரசுன்னு சொல்லலாம். கேள்வி 83. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். சூரியன்னா இது ஆல்ரெடி பார்த்துருப்பேங்க. சூரியன்னா கதிரவன், ஆதவன், பகலவன், ஞாயிறு. கேள்வி 84. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க. அலைனா கடல் அலை, அழைனா வரவழைத்தல். சரியான விடை ஆப்ஷன் சி. கேள்வி 85. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடு. ஆணி என்பது 3 சொல்லி நீ வந்தால் எழுத்தாணியை குறிக்கும், 2 சொல்லி நீ வந்தால் மாதத்தை குறிக்கும், ஆணி மாதம். கேள்வி 86. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லில் சரியான இணை. இன்டலெக்சுவல்னா அறிவாளர்னு அர்த்தம். சிம்பலிசம்னா குறியீட்டியல்னு வந்திருக்கணும். எம்பலம்னா சின்னம்னு வந்திருக்கணும். தீசிஸ்னா ஆய்வேடுன்னு வந்திருக்கணும். பிசிடி மாறி மாறி தந்திருக்காங்க. சரியான இன்டலெக்சுவல்னா அறிவாளர். கேள்வி 87. இ காமர்ஸ் இணையான தமிழ் சொல் மின்னணு வணிகம். கேள்வி 88. டெபிட் கார்டு என்பதன் இணையான தமிழ் சொல் பற்று அட்டை. கேள்வி 89. மரபு பிழை நீக்கிய சொல்லை தேர்வு செய்க. அப்போ சரியானது புறா குணுகும். மயில் கத்தும்னு தந்திருக்காங்க, தப்பு. குயில் கூவுன்னு வந்திருக்கணும், தப்பு. கிளி பேசும்னு வந்திருக்கும், இங்கே கூவுன்னு தந்திருக்காங்க. அப்போ சரியானது புறா குணுகும் என்பது தான் சரியாக இருக்குது. கேள்வி 90. சரியான மரபு சொல்லினை தேர்க. சப்பாத்தி கள்ளி மடல், தாளை மடல்னு வரும். தாளை மடல்னு வரும். 6ஆம் வகுப்பு புக்லேயே இருக்குது. கேள்வி 91. சரியான மரபு சொல்லினை தேர்வு செய்க. நாணல், தோகை, கரும்பு தோகையும் குறிப்பிடலாம். கேள்வி 92. பொருந்தா சொல்லை கண்டறிக. நற்றிணை கலித்தொகை பரிபாடல். நற்றிணை கலித்தொகை பரிபாடல் மதுரை காஞ்சி. நற்றிணை கலித்தொகை பரிபாடல் 3 வந்து 8 தொகை நூல்கள் வரக்கூடியது. மதுரை காஞ்சி 10 பாட்டு நூலில் வரும். அப்போது பொருந்தாதது ஆப்ஷன் ஏ மதுரை காஞ்சி. மதுரை காஞ்சின் ஆசிரியர் மாங்குடி மருதனார். கேள்வி 93. பொருந்தா சொல்லை கண்டறிதல். முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, பட்டினப்பாலை, திருக்குறள். திருக்குறள் வந்து 17 கீழ்கணக்கு நூல்களில் வரக்கூடியது. முல்லைப்பாட்டு பார்த்திங்கன்னா மதுரை காஞ்சி பட்டினால 10 பாட்டு நூல்களில் வரும். அப்போ இங்கே திருக்குறள் வந்து பொருந்தாச்சொல் திருக்குறள், அறநூல்களில் வரக்கூடியது. கேள்வி 94. பொருந்தா இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக. வரைந்த ஓவியம். வரைந்த ஓவியம் பெயரெச்ச தொடர், சரி. சென்றனர் வீரர். சென்றனர் என்பது வினைமுற்றில் இருக்கும், வீரர் அப்போ வினைமுற்று தொடர். பொற்றொடி வந்தால். பொற்றொடி வந்தால் என்பது அன்மொழி தொகை, சரி. நண்பா படி என்பது கட்டளை தொடரில் வந்திருக்குன்னு இங்கே உரிச்சொல் தொடர்னு தந்திருக்காங்க. அப்போ பொருந்தாத இணை ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 95. இளமை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் முதுமை. கேள்வி 96. எதிர்ச்சொல் எழுதுக. ஈதல்னா தருதல். தருதலுக்கு ஆப்போசிட்டு ஏற்றல். கேள்வி 97. எதிர்ச்சொல் எழுதுக. இரவலர்னா பிச்செடுக்கிறது. அதுக்கு ஆப்போசிட் வந்து புறவலர்னா வள்ளல் தன்மை, கொடையாளி. கேள்வி 98. காடு கூட்டல் ஆறு என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் காடு கூட்டல் ஆறு காட்டாறு. கேள்வி 99. அறிந்தது கூட்டல் அனைத்தும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் அறிந்தது அனைத்தும். கேள்வி 100. எழுத்து கூட்டல் ஆணி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் எழுத்தாணி. ஸோ இந்த வீடியோவை பொறுத்தவரையும் ரீசண்டாக எலிஜிபிலிட்டியில் கேட்கப்பட்ட 100 கேள்விகளை முழுமையாக பார்த்துருக்குறேங்க. நிச்சயமாக நம்முடைய இலக்கு 2025 பொதுத்தமிழ் பகுதியில் 100 கேள்விக்கு மிக சரியாக பதிலளிக்கிறது தான். அந்த வகையில் தான் ரீசண்டாக நடக்கக்கூடிய இனிவரும் எல்லா நாட்களிலும் குறிப்பாக பொதுத்தமிழ் பகுதியிலேருந்து ப்ரீவியஸ் கொஸ்டினை முழுமையாக பார்க்க இருக்க போகிறேங்க. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதே போல் பொதுத்தமிழில் 2A குரூப் 2A மெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரியில் எக்ஸாம், மெயின் எக்ஸாம்னு சொல்லியிருக்காங்க. இன்றைய அப்டேட் படி பார்த்திங்கன்னா டிசம்பர் இந்த மந்த்து, அதாவது நாளை மறுநாள் பிறக்குது. ஸோ இந்த டிசம்பர் மந்தில் ரிசல்ட் வெளியிட்டோன்னு சொல்லியிருக்காங்க. பிப்ரவரியில் குரூப் 2A மெயின்ஸ் வந்து 2A மெயின்ஸ் நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க 2025. அதிலும் 2Aவில் பொறுத்தவரையும் 60 கேள்விகள் பொது தமிழ் இடம்பெற்றிருக்கு. இந்த 60 கேள்வியும் மிக சரியாக பதிலளிக்கிறதுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் புதிதாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பற்றி எதனா கமெண்ட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.